நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. ஏன்டா கிளப்பாடுங்களா, உங்களுக்கு தான் வந்து கெட்ட வார்த்தை பேச தெரியுமா என்ன? உங்களை விட பல மடங்கு வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து பேச தெரியும். ஆனால் உங்கள் வளர்ப்பு அப்படி, அதனால் பொது இடத்துல வந்து நீங்கள் எப்படி பேசணும்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அமைதியாக பேசுறது எங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுத்துருக்கிற எங்களுக்கு, அதனால் வந்து டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களை விட பல மடங்கு கலீஜாலாம் வந்து நாங்களும் பேசுவோம். ஆனால் இப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன். நம்ம அஜித் சார் சைட்லேருந்து வந்து நடந்திருக்கு. அஜித் சார் சைட்லேருந்து வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதிக்கு வந்து சப்போர்ட் வரும், இந்த அளவுக்கு வந்து திமுக வந்து எதிர்ப்பாக வந்து தல அஜித் வந்து பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ நம்ம தல அஜித் சைட்லேருந்து என்ன நடந்திருக்கு, நம்ம தளபதிக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, திமுகவை எப்படி போட்டு பொழந்திருக்காங்க அப்படின்றத வந்து A to Z அப்படின்றது வந்து சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு புறம்போக்கு இருக்கான் இல்லைங்களா, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு கிழபோல்டு, அந்த கிழபோல்டு வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து ரொம்ப தரைக்குறைவாக அவன் வந்து பேசியிருக்கான். அவன் பேசினதுலேருந்தே வந்து 2-3 நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் அந்த ஆளை போட்டு பொலன்னு வந்து பொழந்துட்டு இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு பெண்களே வந்து போட்டு பொழக்கிறாங்க. ஏன்டா நீங்கள்லாம் நல்ல ஆட்சி கொடுக்குறீங்களா என்ன? தமிழ்நாட்டு பெண்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நாங்கள் அமைதியாக இருந்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து அமைதியாக இருக்கணும்னு ஒரு அவசிய டாஷ்மே வந்து கிடையாது. அதனால் வந்து இதுக்கப்புறமும் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டு பெண்களே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ போட்டு பொழக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து இது பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், பெண்களுக்காக தான் அந்த ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கட்சிக்காரன்ல வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கேவலமாக பெண்களை வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்து எந்த பெண்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ அந்த பெண்கள் வந்து தளபதி கூட வந்து பெட் ஷேர் பண்ண போங்க, அங்கே போய் படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சு அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த பெண்களும் பொறுத்துக்க மாட்டேன்ட்டு தான் வந்து எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் அஜித் ரசிகர்களும் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி அப்படின்றது வந்து இன்னொரு டைம் வந்துச்சுன்னா வந்து தமிழ்நாட்டே வந்து சுடுகாடாக்கிடுவாங்க. அதனால இந்த ஆட்சியை வரவிட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஹேஷ்டாக் போட்டு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியையும் திமுகவையும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. நம்ம தளபதிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து தல அஜித் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஹேஷ்டாக் போட்டு இப்போ விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வந்து தல அஜித் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசியிருந்தாரு. கடைசியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து ஸோ தளபதி விஜய் வந்து விட்டு கொடுக்காம தான் வந்து அஜித் ரசிகர்களும் இருக்காங்க, தல அஜித்துமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ஸ்லயும் வந்து தல அஜித் ரசிகர்கள் தளபதி விஜயோட டிவிக்காக தான் ஓட் போடுவாங்க. தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் வந்து தளபதி ரசிகர்கள் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து அந்த கிழபோல்ட போட்டு பொழந்திருப்போம். அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவன் வீட்லயே வந்து பொண்டாட்டி புள்ள பொண்ணு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி தான் அவங்கள இருக்காங்கன்னு வந்து தெரியல. ஆனால் அந்த ஆளு பேசுகிற அந்த இழிவான வார்த்தையை வந்து நாமளோ இல்லை தளபதி ஃபேன்ஸும் யாரும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணன் வளர்ப்பு அப்படி, அவனுங்க வளர்ப்பு அப்படி, இதுதான் திமுகவோட கொள்கை கோட்பாடு அப்படின்றதுலாம் தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன், அதையும் வந்து பாருங்க. அதில் வேற ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.